ஒரு தரவுகளோட பேச வேண்டாம். ஒரு தலைவன், நீ தற்குறி. அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. வாட் ப்ரோ அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இனி வாட்டி எடுப்பானுங்க பசங்க. யார ப்ரோவ ட்ரோல் பண்ணி ப்ரோன்னு கிண்டல் பண்ணீங்கல்ல, இனி உங்களை தான் ட்ரோல் பண்ண போறானுங்க, வெச்சி செய்ய போறானுங்க. எதிரி கிடைத்தால் குதறி விடுவார்கள். ஓகே, யார் எதிரி அப்படின்னு பார்த்தா அண்ணனா வந்து சிக்குது. வண்டியில தானா வந்து ஏறுவார் தெரியுமா வடிவேலு, நானும் ரவுடி தான் நானும் எதிரி தான் தானா வந்து சிக்கினாரு சீமான். சீமான செதைக்காம விட மாட்டானுங்க பசங்க. ஒரு ஆடு தானா வந்து தலையை கொடுத்துருச்சு. யாரா? போர் முரசு கொட்டட்டும். வந்துட்டாயா நீ தவக்கலை. தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள். நீ தலைவன் ஆவதற்கான எந்த தகுதியாவது உனக்கு இருக்கா? வணக்கம், நீங்க யாரு? சீமான், செருப்பு கழட்டி நான் உன்னை அடிப்பேன். சீமான், எழுதி வச்சுக்கோ, செருப்பு கழட்டி நான் உன்னை அடிப்பேன். அது மட்டும் தான் உனக்கு மிச்சம். இவன் என்ன செய்வானா? மயிரை புடுங்குவானாமா வந்தா? நீ என்னடா செய்வ? ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியாத புறம்போக்கு. நீ ஒரு அனாதை சவம். நீ என்னத்தை திராவிடத்தை பேசுறது? திராவிடம் தான் தமிழ்நாட்டில் நிக்கும், நிலைக்கும். திராவிடம் உயிர் உள்ள செல்லு. வெட்ட அருவாள் எடுக்கும் போது வெட்டி முடிக்கிற கூட்டம் நாங்கிறாரு அவரு. நீ எடுக்க முடியாது. மரியாதை பசங்கப்பா. அறிவாள் இயங்குறதுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நீ கோழைடா, நீ 1 நம்பர் கோழை. ஐயோ, கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிற்கிறதையா. இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? தம்பி என்று கொண்டாடி விட்டு லாரியில் அடிபட்டு சாமான்னு சொல்றான் பாருங்க. எவ்வளவு வன்மமும் வக்கிரமும் இருந்தா இப்படி பேசுவார். குடிச்சிட்டு பேசுனாலும் அதுக்கு ஒரு கணக்கு இல்லையாங்க. பகல் நேர குடிக்காரன்னு சொல்லி அவமானப்பட்டுட்டான். அவன பகல் நேர குடிக்காரன் சொல்லிட்டாயா? குடிக்க நாயி, பொட்ட நாயி, ஈர நாயி, எச்சிக்க நாயி, எடுபட்ட நாயி, பழவட்ட நாயி, இப்படி 40 நாய் இல்ல 40 நாய் இருக்கு. அதுல ஒரு 4 நாய் பேர சொல்லி உங்களை திட்டி இருக்கலாம்ல. அதை விட்டு ஒரு முன்னேற குடியார போய் பகல் நேர குடியாரன் எவரிக்கா கோவராது? நாம எப்படா குடிக்கிறோம்? நம்மளை மிஞ்சிட்டவனேன்னு பச்சோந்திகளே இப்பொழுது வாய்விட்டு சிரிக்கிறது. இப்படி ஒரு நிறம் மாறுகிற பச்சோந்தியை தமிழ்நாடு அரசியல் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. தம்பி என்று கொண்டாடி விட்டு லாரியில் அடிபட்டு சாமான்னு சொல்றான் பாருங்க. எவ்வளவு வன்மமும் வக்கிரமும் இருந்தா இப்படி பேசுவாரு. நீ எந்த டயலாக எந்த மாடுலேஷன்ல எப்படி மூஞ்ச வச்சுட்டு பேசணும் எனக்கு தெரியும்டா. அவன் ஒரு கூட்டம் வச்சிருக்கான், நீ ஒரு கும்பல் வச்சிருக்க. கூட்டம் வச்சிருக்கிறவனை பார்த்து கும்பலுக்கு தலைமை தாங்குற நீ ஆத்திரப்படுவது நியாயம்தான். முடிவா என்ன சொல்றீங்க? எனக்கு தேவை பதவி, பண, அதிகாரம் எல்லாம் இல்ல சார். என் சனங்களோட நிம்மதி. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் தட்டி கேட்பேன். நல்லது. பேசிக்கிட்டு இருக்க பெரிய மாதிரி இருந்திருக்கிற. உட்காரியா? கெட்ட வார்த்தைலாம் பேசுறேன். சொல் சொல்லி உங்க அப்பா. ஆனா தப்பு. தமிழ்நாடு பிறந்த தினத்தை கொண்டாடுகிற நீ தமிழ்நாடு தினம் பற்றி எதையாவது பேசினியா? முப்பத்தாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு சேர்க்கக்கூடிய விலை மதிக்க முடியாத போராட்டத்தில். நினைவுபடுத்தினியா நீ? ஆவி தொடர்ந்த அவர்களுக்கு நீ ஏதாவது ஒரு அனுதாபம் தெரிவிச்சு பேசினியா? தமிழ்நாடு தினம் என்று சொல்லி பொதுக்கூட்டம் போட்டு ஒரு கும்பலை கூட்டி வைத்து அது ஒரு சந்தில மெரினா திடலையா பேசினா, ஒய்எம்சிஏ திடலையா பேசினா,
ஒரு சந்தில ஒரு கும்பலை கூட்டி வச்சுட்டு இப்படி பேசுற நீ? அந்நியார் பிறந்த விட ஆந்திராவாக இருந்தாலும் புகுந்த வீடு தமிழ்நாடு. ஆகவே இவர் ஒரு தமிழச்சி. தமிழச்சி ஆந்திரால இருந்து வந்தா எப்படா மரத்தமிழ்ச்சி பூசாம புழுவுறான் மார்ஷல் நேசமணி என்கிற மகத்தான தளபதியின் தலைமையில வீரம் நிறைந்த போராட்டத்தை எங்கள் மாவட்டத்தில் நடத்தினார்கள். சூட்சமம் அறிந்த ஆசான்மார்கள் வாழ்ந்த நிலமிது. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியில் இருந்த சங்கரலிங்கம் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார். அந்த தியாகத்தை மதித்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். அறிஞர் அண்ணா நினைவுபடுத்தினியா? இல்லங்க. சரி சரி, நான் உனக்கு வேலை போட்டு தரேன். உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா? ஒரு தரவுகளோட பேச வேண்டாம். ஒரு தலைவன், நீ தற்குறி. தற்குறி. அந்த குடும்பத்திலே இவர் ஒருத்தர் தான் தப்பா பிறந்தார். நீ தவக்கலை. தமிழ்நாட்டு அரசியலுக்கே தகுதியற்ற முட்டாள் நீ. இதுக்கு மேல தாங்க முடியாது. இன்றைய தினம் அவரு வேகப்பட்டு பேசுனதுக்கு காரணம் என்ன காரணம்? இதத்தானங்க பேசி இருக்கணும். அண்ணே, இந்த ஆள்கிட்ட ரொம்ப பேசாதீங்க. நீயே சொல்லுமா, இவன் என்ன செய்யலாம்? நிறுத்தியா? என்ன பண்ணலாம் சொல்லி நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்தா போதுமா? நான் என்ன கோயில் மாடா? என்ன நான் சொல்றது? என்னையா எதுக்கு எடுத்தாலும் நொச்சு நொச்சு நொச்சுன்னு அடிச்சுக்கிட்டு ஒருத்தவன் பக்கத்துல நிக்கப்படாதா? அங்க ஒருத்தன் நிக்கிறான், அவனை தூக்கி பயமுடுறா. அரங்கிண்டி வட்டாடுவது மாதிரி அயோக்கியத்தனை வேற ஏதாவது இருக்கா? நீ தலைவன் ஆவதற்கான எந்த தகுதியாவது உனக்கு இருக்கா? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். இத்தனை வருஷமா கட்சி நடத்துறாரு, தொடர்ந்து பயணி. கட்சி நடத்தல, ஒரு கும்பலை வழி நடத்தலாம். கூலிக்கு பேசுறான். நீ என்னைக்காவது மோடியை விமர்சிச்சு பேசிருக்குதியா? மோடியை கேள்வி கேட்டிருக்குதியா? அவருக்கு கோபம் வந்து எந்த இடத்துல வருது? திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரு கண்கள்னு அப்படி விஜய் சொன்னதுனாலதான் கோபம் வருது அவருக்கு. திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான். இதை நிரூபிக்க நான் தயார். அவன் தான் ஒன்னும் படிக்கலையே. ஒழுங்கா படிடா. இருக்கத்தான் செய்யும். பேசி பேசி நம்ம இழந்துட்டு தான் இருக்கிறோம். இவன் என்ன செய்வானா? மயிரை பிடுங்குவானாமா வந்தா? கச்சத்தீவு பிரச்சனைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லைப்பெரியார் பிரச்சனைக்கும் சீமான் ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்கு. அதாவது நான் தான் தண்ணீரே நாங்க கேட்க போறது இல்லை. கச்சத்தீவை எப்படி மீட்கிறது? காவிரியில் தண்ணி எப்படி வாங்குறது? முல்லைப்பெரியார் அணையை 156 அடிக்கு எப்படி கொண்டு போறது? அதான் தம்பி, இந்த மாநிலங்கள்ல நீருங்கிறது அரசியலாக்கப்பட்ட பிறகு அதுல ஒரு தீர்வு காண முடியாது. தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை விட மாற்று வழி தீர்வு காண முடியாத பிரச்சனையா தான் இருக்குங்கிறது நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் தீர்வு காணலன்னு அவங்க குற்றம் சாட்டுறீங்க. நான் கேட்கறது கச்சத்தீவு பிரச்சனை இல்ல, முல்லைப்பெரியார்ல காவிரில துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு தீர்வு நீங்க சொல்லுங்க. இவன் என்ன செய்வானா? மயிரை பிடுங்குவானாமா வந்தா? பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பிடிச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. நான் யாரு? வெறும் சும்மா. நீ என்னடா செய்வ? நீ ஆயுதம் எடுத்துட்டு சண்டை போவியா கர்நாடகத்துல? டோன்ட் ஸ்பீக் லூஸ் டாக். அனாவசியமா அசிங்கப்படுத்தப்படாது. ஆள் பார்த்து பேச பழகிக்க. இல்லன்னா விட்டுருவோமா? என்ன பண்ண போற? என்ன பண்ண? பெரியாரை அண்ணாவை திராவிடத்தை பேச நீ யாரு? அங்க சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி 100 வருஷம் ஆச்சு. உனக்கு என்னமோ 8% ஓட்டு கிடைச்ச உடனே என்னமோ புட்டு தின்னது மாதிரி புலம்புற. புட்டு தின்னது மாதிரி புலம்புற. சம காமெடிடா இதெல்லாம். ஐயோ, ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியாத புறம்போக்கு நீ, ஒரு அனாதை சவம். அதான் இவன் கூமுட்ட தமிழ்நாடு அழுகுன கூமுட்டங்கிறாரு. தமிழ்நாடு தினத்தை கொண்டாட வந்துட்டு தமிழ்நாடு பற்றியே பேசுறான் பாருங்க. இவனை விட மோசமான அழுகுன கூமுட்ட வேற எங்கேயும் கிடையாது. முதல்ல செல்லம் சினிமால செல்லம், ஐயோ அது நான் சொன்னதுதான். யார வடிவேல பார்த்து இந்த பாஞ்சாலங்குறிச்சியில இயக்கும்போது செல்லம் வெடி
இங்க வந்து நின்று போடி வேணும் வச்சுக்கோ சைடு எல்லாம் அங்கிருந்து வர நடி இப்படி அது அப்படியே பரவிடுச்சு. அது பரவும் போது அதை இந்த கிள்ளி படத்துல பிரகாஷ்ராஜ் நம்ம எடுத்து வச்சுட்டாரு. செல்லம் அது நான் போட்டது, அந்த பிட்டு என் பிட்டு தான். எங்க லட்சியத்துக்கு எதிராக பெற்றோர்களே வந்தாலும் எதிரி தான். எதிரியாக இருப்பதற்கு ஒரு தகுதி வேணும். பொண்ணோட உக்காந்து நாம் பேச நல்ல இந்த நாட்டில் கைக்கூலி ஒரு காவி கும்பலுக்கு பலியானவனி. உன்னுடைய நடவடிக்கைகள் எதிலையும் வெளிப்படைத்தன்மை இல்லை, உன் அரசியல் நேர்மை இல்லை. ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதுதான், நீ மானமுள்ள 1000 பேரோடு சண்டை போட்டு விடலாம், மானங்கட்ட ஒருத்தனோடு சண்டையே போட முடியாது என்று. உன்னே தாண்டா சொல்லியிருக்கிறார் மானங்கட்டவனே. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்கள். வாங்க வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்தோம். வணக்கம். வாங்கோ, வாங்குறதுக்கு வாங்கோ. டீ காபில ஒண்ணு இல்ல, போங்க போங்க, ஃபுல் மீல்ஸே குடுக்குறாங்க. இப்ப நாம் தமிழர் வந்து தமிழர் நல் திருநாடு அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. சீமானும் கூட பேசியிருந்தாரு, நாங்க வந்தா இந்த பாட்டை தூக்கிட்டு வேற ஒரு பாட்டை வந்து நாங்க வந்து பாடுவோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை தம்பி? என்ன பிரச்சனை தம்பி? என்ன பிரச்சனை தம்பி? அந்த வெட்டி பையன் சொன்னல அது. திராவிடமே பிரச்சனை. வெட்டி தனமா பேசுற, வெட்டிட்டு பேசுறியா? அவசரப்படாதயா, தேர இழுத்து தெருவுல விட்டு போறான். இங்க வேற கை வேற நடக்குது, சொன்னா கேளு. தவறுக்கு வெறி மேல விழுந்தா அநியாயமா ஒரு உசுறு போயிருமியா? அடிப்படையில் திராவிடங்கிறதே பிரச்சனை தான். ஏன்னா இதுல வந்து தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு இந்த பாடல்ல வந்து திராவிடர்கள் திருநாடு அப்படின்னு இருக்கு. எங்க இங்க திராவிடம் இருக்கு, எங்க திராவிட திருநாடு இருக்குன்னு கேட்கணும். எங்க இங்க திராவிடம் இருக்கு, எங்க திராவிட திருநாடு இருக்குன்னு கேட்கணும். அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் புண்ணாயி பொணநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும். யார் இவனை தானே? ஒன்ன தாண்டா பிலோ அட்ரா, அடிக்கிற அடியில பின்னினோம். மறுபடியும் அதே வேலையை பார்த்துட்டு அடிக்காத கொலகாரன், கீழே அடிக்காத. எங்க இங்க திராவிடம் இருக்கு, எங்க திராவிட திருநாடு இருக்குன்னு கேட்கணும். இல்ல, மனோன்மணியம் சுந்தரனார் அப்படிதான் எழுதியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் எழுதுனாங்க. அன்னைக்கு வந்து திராவிடம் அப்படின்னு எழுதின காரணம் வந்து அன்னைக்கு பார்ப்பன ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு. அந்த சமயத்துல திராவிடர்கள் திருநாடு அப்படின்னு எழுதிருக்கலாம். இப்ப திராவிட ஆதிக்கம் ஒழிஞ்சிருச்சா? இப்ப திராவிட ஆதிக்கம் ஒழிஞ்சிருச்சா? அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. பாவேந்தர் பாரதிதாசன் பாட்டு நீங்க சொல்றீங்களா? பாரதிதாசன் திராவிடன்னு பாடியிருக்காருல்ல? ஆமாங்க, அந்த காலகட்டத்தில் எல்லாரும் பாடிருக்காங்க. உங்க பாட்டுல குத்தா இருக்கு, பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு. பாரதிதாசன் திராவிடன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வர்றேன், திராவிடன் சொன்னது அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, பாரதிதாசன் அவர்கள் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுருவோம். திராவிட நாடா திருத்தமிழ் நாடா, எதை மீட்க எண்ணம் என்பதான ஒரு பெரும் கேள்வியை கேட்கின்றவர்கள் ஒரு சின்ன உண்மையை மறக்கின்றார்கள். திராவிட நாடே தமிழ்நாடன்றோ, திருத்தமிழ்நாடே திராவிடமன்றோ. திராவிடம் மீட்பவர் தமிழ்நாடு மீட்பவர், தமிழ்நாடு மீட்பவர் திராவிடம் மீட்பவர். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். சீமானண்ணே, உங்களை மாதிரி ஆரியத்து கூட கைகோர்த்து கொண்டு அடிமை வேலை செய்யற சிலருக்காகத்தான் பாரதிதாசன் இந்த பாடல் வரிகளை எழுதி வச்சுட்டே போயிருக்கிறாரு. திராவிடன் சொன்னதை அவர் தமிழன் திருத்துறாரு. சம்பந்தம் இல்ல. 17ஆம் நூற்றாண்டுல அம்பேத்கர் சொல்ற நீ ஏத்துக்கலையா? அம்பேத்கர் சொல்றாரு. ஏன் இப்படி பேர் மாதிரி இருக்கீங்க? அம்பேத்கர் சொல்றாருங்க. திராவிடியன்ஸ் யாரு சொல்றாரா இல்லையா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, என்னத்த பேசுவேன்? மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது தமிழ்நாடு பிரியறது தான் சரி, மத்தவங்க எல்லாம் ஒழியிட்டோம்னு சொன்னார்ல பெரியாரு. ஐயோ ஐயோ, எங்களுக்கு இந்த வாழ்த்தே தேவையில்லை. நாங்க பரதகண்டம் ஏற்கல, நாங்க வந்து திராவிடங்கிறது. அதுக்காக மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய வரியவே நீங்க மாத்துவீங்க? வரிய மாத்த வேண்டாம். நாங்க வர்றப்ப ஒட்டுமொத்த பாட்டை இருக்கிறோம். விஸ்வரூபம் கமல் ரேஞ்சுக்கு யோசிக்கிறியாப்பா? யாரென்று தெரிகிறதா, இவன் சங்கி என்று புரிகிறதா. சரி, இப்ப தேசிய கீதத்துல திராவிடம் இருக்குல்ல, அதை பாடுவீங்களா? எது? சரி, இப்ப தேசிய கீதத்துல திராவிடம் இருக்குல்ல, அதை பாடுவீங்களா? எது 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 எது? இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணீங்க, சாவடிச்சிரும். ஐயோ, தேசிய நாங்க ஏன் பாடணும்? சில இடங்கள்ல மரபு இருக்குது, அவங்க அந்த அரசுல அங்க வச்சா பாடணும் இருக்கு.
சடங்குக்கு பாட வேண்டியது. மற்றபடி நாங்க எங்க ஏற்கிறோம்? இப்ப சடங்குக்காக கூட தமிழ் தாய் வாழ்த்தை பாட மாட்டீங்க. தமிழ் தாய் வாழ்த்து ஆனா சடங்குக்காக தேசிய கீதத்தை பாடுவீங்க. எங்களை மாட்டி விட சொல்லிட்டு ரூம் உள்ள மாட்டம் வண்டு மாதிரி ஆளாள்ட்டு அடி வாங்கிட்டு இருக்க. பேசாம எங்க டீம்ல சேர்ந்துறேன் புஜிமா. அதான் உனக்கு நல்லது. என்ன சாதாரண சங்கின்னு சிங்களடா சங்கிடா. அதாவது தமிழ் தாய் வாழ்த்தை வந்து அந்த இடத்துல பாட வேண்டிய சொல்லி தான் அமைதியா இருக்கிறோம். ஆனா நாங்க வரப்ப மாத்தோங்கிறோம். ஆனா நாங்க வரப்ப மாத்தோங்கிறோம். இல்ல அந்த கோவம் ஏன் தேசிய கீதத்தின் மேல வரலன்னு கேக்குறேன். இல்ல அந்த கோவம் ஏன் தேசிய கீதத்தின் மேல வரலன்னு கேக்குறேன். பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. இல்ல அந்த கோவம் ஏன் தேசிய கீதத்தின் மேல வரலன்னு கேக்குறேன். நாங்க வர்றப்ப ஒட்டுமொத்த பாட்டை தூக்கிடுவோம். ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. அதுல ஏன் திராவிடம் இருக்கு? திராவிடம்னா என்ன? அதை தூக்குவோம் நீங்க சொல்ல வேண்டியதுதானே. அதிகாரம் தான் அதையும் பண்ணுவோம். தூக்குவீங்களா? அதிகாரம் வந்து அதையும் பண்ண வேண்டியது. இவனுங்களால அதிகாரத்துக்கு வர முடியாது அப்படிங்கறது இவனுங்களுக்கே தெரியும். உங்களை வச்சு ஊர்கா கூட போட முடியாது. பேசுவப்பா, ஏன் பேச மாட்ட? இங்க நாங்க இந்தியங்கிற ஏற்கிறோமா, இந்துங்கிற ஏற்கிறோமா? இந்தியங்கிற ஏற்கிறது திமுக, இந்துங்கிறத ஏற்கிறது திமுக. இந்தியங்கிற ஏற்றுதாங்க நீங்க கட்சியை நடத்துறீங்க. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். அதாவது இந்தியாவோட அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு நிக்கிறமே ஒழிய நாங்கெல்லாம் இந்தியன் சொல்றோம். எங்கயாவது இந்தியன் பேசிருக்கோமா? இந்தியன் ஒரு தேசிய அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்றவங்க இந்தியர் தானே. உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு செருப்பு பிஞ்சிடும். மாபோசி தலைவரா ஏற்கிறோம், விமர்சனத்தோட ஏற்கிறோம். பெரியார் விமர்சனத்தோட வழிகாட்டியா மட்டும் இருக்கிறோம், தலைவரா இருக்கிறோம். இங்கதாங்க பிரச்சனையே வருது. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா. அண்ணாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரியர் வந்து திராவிட கோட்பாடு ஏற்று வந்தா அந்த ஆரியரையும் திராவிடரா இருப்போம் சொன்னாரா? ஆமா சொன்னாரு. ஆனா அந்த திமுகவுல அதே போல திராவிட கோட்பாட்டை ஏற்று வரக்கூடிய ஒரு பார்ப்பனரை அமைச்சராக்குவாங்களா? இப்பதான் அண்ணாவை காலத்திலே ஒருத்தர் இருந்தாரு, அமைச்சராக்குவாங்களா? அமைச்சராக்கு வரேன்னு கேக்குறீங்க. 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் பெரியார் பெருமைக்குரிய வழிகாட்டி. அவர்கிட்ட முரண்பாடு. அதுதான் நான் சொல்றேன். இப்ப ரொம்ப சிம்பிளா கேட்ட கேள்விக்கு நீங்க ரொம்ப சுத்தி வளைக்கிறீங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. மாபோசியை தலைவரா இருக்கிறோம், விமர்சன பார்வையோட இருக்கிறோம். நீங்க இன்னும் சொல்ல போனா பெரியார் மேல அவர் தமிழர் இல்லையான்றதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா விமர்சனங்கள் இருக்கு, அதனால வழிகாட்டியா இருக்கிறோம். விமர்சனங்கள் இருந்தாலும் மாப்போசியை நாங்க தலைவரா ஏத்துக்கிறோம். அது என்ன அளவுகோல்? நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா? நான் உனக்கு என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கலாம். ஏன்டா அப்படி? மார்க்ஸை வந்து நாங்க தலைவரா எப்பவும் சொல்லல. ஹிட்லர் கூட பாக்குறீங்கல்ல? நான் பாக்கலையே. எப்ப சொன்னோம்? நீங்க கட்சியில போஸ்டர் எல்லாம் அடிச்சாங்களே. உங்க கட்சி மீட்டிங்ல ஹிட்லருக்கு பேனர் வைக்கலையா? நாம் தமிழர் கட்சி மீட்டிங்ல ஹிட்லருக்கு பேனர் வைக்கலையா? 2016ல வைக்கப்பட்டு அது தவறுன்னு சொல்லி அப்பவே எடுத்தாச்சு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. நோ. ஹிட்லர் நாம் தமிழர் கட்சி வந்து விளையாட்டு இருக்குன்னு சொல்றோமா? உங்க அண்ணன் பல மேடையில பேசுறாருங்க. ஹிட்லர் என்ன சொல்லிருக்கான்? அவன் என்னத்துக்கு உண்மையா இருந்திருக்கான்? ஹிட்லரோட கூற்ற மேற்கோள் காட்டினா ஹிட்லர் ஏற்கணும் அர்த்தம் ஆயிடுமா? ஹிட்லர் ஏற்காதவங்க எதுக்கு மேற்கோள் காட்டணும்? ஹிட்லரோட செயல்பாட பெருமைக்குரிய விஷயமா நீங்க பேசலையா? எதை பேசணும் சொல்லுங்க. அவன் இனத்துக்கு அவன் உண்மையா இருந்திருக்கான் நீங்க பேசுனது இல்லையா? ராஜபக்ஷ சொல்லியிருக்கோம் அவன் இனத்துக்கு உண்மையா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ராஜபக்ஷ சொல்லியிருக்கோம் அவன் இனத்துக்கு உண்மையா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். விடாதப்பா, அந்த கல் அடித்தா அவன மண்டை அடிச்சு ஓடுப்பா. பெரியார்ட்ட நிறைய முரண்பாடுகள் இருக்கு, நிறைய குழப்பங்கள் இருக்கு, நிறைய சந்தர்ப்பவாதம் இருக்கு. அதே சந்தர்ப்பவாதம் மாப்போசி கிட்ட இருக்கு. மாப்போசி இருக்கு. அதான் கேக்குறேன் நான். அப்ப அவரு வழிகாட்டி ஒரு தலைவர்னா எப்படிங்க? பைத்தியத்துக்கிட்ட விவாதம் பண்ணா யாரு பைத்தியம்னு தெரியாம போயிடும். நேயர்களை வந்து முட்டாளாக்காதீங்க தயவு செஞ்சு. நீங்களும் ஒரு யூடியூப் நடத்திட்டு இருக்கீங்க. நேயர்கள் ஜட்ஜு. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை எல்லாம் நாங்க விமர்சனத்தோடு தலைவராக இருப்போம், தமிழ்நாட்டை சாராதவங்களை வழியாட்டே இருப்போம். நீங்க அப்படி வைக்கலாம். பெரியார் வந்து தமிழர் இல்லையான்றலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க. அதாவது அவரை ஏற்பதுக்கும் ஏற்காததுக்கும் செயல்பாடு அடிப்படையாக வைக்கிறோம் நாங்க. நீங்க பெரியார் அதான் இதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. இது தர்மமாடா ஜிம்பலக்கடி பம்பா. பெரியார் திராவிடர் அப்படின்னு தூக்குனதே அவர் தமிழர் இல்லைங்க காரணத்தாலதான். அப்புறம் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு அவர் ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு? ஏன்னா நெருக்கடி. பெரியார புனிதப்படுத்துறீங்க.
பெரியார்கிட்ட பல முரண்பாடுகள் இருக்கு. புனிதத்துக்கு எதிரானவருங்க பெரியாரு. விவரமா கேள்வி கேட்டா வெட்ட போங்கடா. தமிழ் மொழி எந்த புனிதத்தையும் பெரியார் ஏற்காதவர். எந்த புனிதத்தையும் ஏற்காதவர். பெரியாரை குறித்து நீங்க புதுசா ஒண்ணும் சொல்ல வேண்டியது. நான் சொல்ல வேண்டியதில்ல. பெரியார் என்னென்ன செய்தன்னு அவரே எழுதி வச்சிருக்காரு. நான் மக்களை மகிழ்விக்கிற கலைஞர், என்ன தயவு செய்து இப்படி எல்லாம் கூட்டி வச்சு அவமானப்படுத்தாதீங்க. அதாவது உலகத்துல எது ஒன்றும் கொண்டாட, அதாவது வழிபாட்டுக்குரியதல்ல, மொழியும் வழிபாட்டுக்குரியதல்ல, எது ஒன்றும் புனிதமல்ல அப்படின்னு பெரியார் நல்லா தெரியும். ஹலோ தெரியுதா? நல்லா தெரியும். பெரியாருக்கு பாரத ரத்னா விருது வேணும்னு திருமா கேட்கறத ஏற்கிறீங்களா எதுக்குறீங்களா? அது நீங்க திரும்ப கிட்ட கேளுங்க. என்ன ஃப்ரைட் ரைஸ் அடே இறா இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆயிட்டு சின்ன புள்ளத்தனம். இல்ல இல்ல பெரியார் நான் ஒரு பதில் வரேன். இது பெரியாரை கொச்சப்படுத்த வேணும்னு சொல்றேன். நீங்க சொன்னீங்கல்ல பெரியார் புனிதப்படுத்த கூடாதுன்னு. பாரதம் பெரியாரை ஏற்க முடியாதுன்னு சொல்றவங்க நீங்க வந்து ஏன் பெரியாரோட மேல அக்கறையா பேசுறீங்க? ஒரு நிமிஷம். ஏன் ரொம்ப அக்கறையா பேசுறீங்க? பாண்ட் என்ன இப்படி மூஞ்செல்லாம் வேர்த்து போயிருக்குது? நீ பண்ற அளவுக்கு வேர்க்காம என்னடா பண்றோம்? நான் வந்து மூட நம்பிக்கை இருக்கிறேன், நான் சாதியை மறுக்கிறேன், நான் பெண்ணியத்தை போட்டுறேன். சாதியை மறுக்கிற நீங்க பொதுவா நாம் தமிழர் சாதியை மறுக்கிறதா தெரியலையே. உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. சாதி மறுப்ப பேசுறீங்களா? நாம் தமிழர் கட்சி சாதி மறுப்பை பேசல. சாதி ஒழிப்பு சாதி மறுப்பு எல்லாம் பேசுறீங்களா? நாம் தமிழர் கட்சி பேசல. இல்ல நீங்க வந்து பறையர்னு சொல்லிக்க, பெருமையா சொல்லிக்க, நாடார்னு பேரை போட்டுக்க அப்படின்னு தானே பேசுறீங்க. அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. நாடார்னு போட்டுக்க சொல்லலையா? பேருக்கு முன்னாடி சாதி போட சொல்லியே. இல்ல பேருக்கு முன்னாடி போட சொன்னாருங்க. இன்னைக்கு வரைக்கும் வீரமணியும் சுவீரபாண்டியனும் மாதவன் சொல்றது கிடையாது, மாதவன் நாயருங்கிறாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இது கேவலம் இல்லையா? ஏன் அதை பேச மாட்டேங்க? இது சாதிவாதமா தெரியல உங்களுக்கு? இல்லங்க அது கேவலம்னா நீங்க சொல்றதும் கேவலம் இல்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் கேக்குறேன். என்ன இருந்தாலும் நீ செஞ்ச தப்பு தான்யா. ரொம்ப நாளுக்கு பிறகு நான் மட்டும் கிடையாது, தமிழ்நாடே உங்க முகத்தை வந்து எதிர்பார்த்துட்டு தான் சொல்லணும். வேற வேலை வெட்டி இல்லையா சார்? இவனும் சாப்பிட்டாங்க சார். தம்பி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சு வந்துடுறப்பா. எங்க இவங்க காளியம்மாள் வந்து காணாம போயிட்டு வாங்களா அப்படின்னா அரசியல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் வந்தது. ஏண்டா கோழி அறுத்த மாதிரி அறுத்து அனுப்பி இருக்கேன். எல்லாருமே உங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு அனுதாபம் கூட சொல்ல முடியாது, ஒரு அக்கறையோட ஒரு பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன். அதை கேள்விப்பட்டணும் அந்த நியூஸ், நீங்க அந்த ஆடியோ கேட்ட ஒன்று முதற்கட்டப்ப நீங்க என்னவா ஃபீல் பண்ணீங்க? அதை கேட்டுட்டியா? ஓ எல்லாமே கேட்டுட்டியா? ஐயோ உன் முகத்துல உட்காந்துருக்கே ஒரு டென்ஷன், அது சுத்தமா உனக்கு பொருந்தவே இல்லை. ரொம்ப அசிங்கமா இருக்க. உன் முகம் எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? முதல்ல இந்த ஆடியோ வந்து எக்ஸ் தளத்தில் ஒருத்தர் பதிவிட்டு இருந்ததா எனக்கு அனுப்பிச்சாங்க. அதை நான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் எனக்கு அதில் என்ன சூழல்னே புரியாமல் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டேன்னு கூட சொல்லலாம். உனக்காக பண்றேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா உனக்காகவே பண்ணிட்டீங்களா? உண்மையை சொல்றா, யாருக்கு பிளான் பண்ண? உனக்கு நான் பிளான் பண்ணேன், எனக்கு அவன் பிளான் பண்ணிட்டேன். ஆனால் அப்புறமா எனக்கு வந்து ஏன் அப்படி அவர் பேச போறாரு, நம்மள அப்படி பேசுறதுக்கான வேலையே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏஜா இருக்குமான்னு சொல்லிட்டு தான் சந்தேகம். டேய் இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதடா. எனக்கு சில எண்ணங்கள்லாம் ஓடிச்சு. ஒரே ஒரு பிசுறு இருக்கு, காளியம்மா. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஒரே ஒரு பிசுறு இருக்கு, காளியம்மா. ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசுருக்கு அந்த பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா நான் கட்சிக்கு வந்த இந்த 5 ஆண்டு காலத்துல கோவப்பட்டு என்கிட்ட பேசுனதில்லை, கொஞ்சம் சத்தமா கூட அதட்டி கூட அப்படிலாம் பேசுனதெல்லாம் இல்லை. அத பத்தி பேசாத, நான் கேட்கிறேன் பதில் சொல்லு. அதனால இது இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மாமா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்பீங்களே, இப்படி உங்களை என்னால பார்க்கவே முடியல. மாதவி வழுக்க விழுந்ததுக்கு அப்புறம் விளக்கு என்ன இருந்தா என்ன, தேங்காய் என்ன இருந்தா என்ன, அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட தான் இருந்தேன். உனக்கெல்லாம் நல்லது நினைச்சு நான் வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்டா. ரொம்ப நல்லது பண்ணிட்டேன், கிளம்பு. முதல்ல இது வந்த உடனே நானே தான் அவருக்கு அமிச்சேன். ஓ நீங்களே சீமானுக்கு அமிச்சிங்களா? அந்த டிஸ்கஷன் நடத்துங்க, நாம டிஸ்கஷன். அதுக்கு என்னப்பா என்ன போட்டு நான் அடப்பு தெரிஞ்சு போ அடப்பு. ஓ இந்த மாதிரி ஒரு பதிவு பரவிட்டு இருக்கு, ஆஹா, இது எனக்கு என்னன்னு தெரியலன்னா அப்படின்னு நான் தான் அவருக்கு அனுப்புனேன். என்ன பண்ண சொல்ற?
ஆனா நீங்க அமைச்சதுக்கு அவர் தரப்புல இருந்து எந்த பதிலும் வரலையா? அதான் இந்த பதில் தான் வந்தது. நான் நேர்ல வந்து பேசுறேன், நேர்ல வந்து பேசுறேன், நீ மனசுல எதுவும் வச்சுக்காத, அண்ணன் என்னைக்கு உன்னோட இருப்பேன். நீ படிச்ச பொண்ணு பேசுற, நாங்க அப்படி இல்ல, தோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு நான் நேரில் வந்து உன்ட்டு பேசுகிறேன் அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கு பிறகு நான் அதை பற்றி எதுவுமே பேசலை. அது அவர் பேசினாரா பேசலையா அந்த இது வாரத்துக்குள்ளே நான் உள்ளே போகல. மிஸ்டர் கோடி, நீங்க ரொம்ப ஸ்டூபிடா பேசுறீங்க. பதில் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணலை. வந்து வெளியில வந்து இதை குறித்து பேசணும். டோட்டல் ஃபேமிலியே லூஸா இருப்பாங்க போல இருக்கே. ஆனா இப்போ அந்த ஆடியோவை கேட்ட உடனே இவர் இப்படி பேசியிருக்க மாட்டார் அப்படிதான் நீங்க எதிர்பார்த்தீங்க. இவர் பேசிட்டார் அப்படின்றதப்போ அதனால அதை நான் கேட்கறேன். மரியாதை தெரியாத பசங்கப்பா. பிளட் ஏன்னா அவரே தான் மேடையிலேயே என்னை குலதெய்வம்னு சொன்னாங்க. இவ்வளவு நேரமா ஒரு போனத்துக்கிட்ட தான் புலம்பிட்டு இருந்தேன். இது வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஆடியோ, அது ஒருத்தருக்கு அனுப்பின குரல் பதிவு. அது அந்த தருணத்திலையும் கூட என் மேல அவர் இந்த 2-3 வருடங்களுக்கு முன்பு கூட என் மீது அவர் எந்த கோபமா என்கிட்ட பேசினது கிடையாது. பொது வாழ்க்கையில இதெல்லாம் ஜகஜம் மச்சான், அதெல்லாம் பார்த்தா முடியுமா? அந்த மாதிரி சொன்ன வார்த்தை. இன்னும் சொல்ல போனா அவர் எந்த சூழ்நிலையில எப்ப சொன்னார்னு கூட அவருக்குமே தெரியல. அது வந்து பெருசா அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சா, பெரிய பூதாகரமா எந்த பிரச்சனையும் வரல. அதனால அவருமே அதை கணிக்கல. செம்ம காமெடி இல்ல? குறிப்பிட்ட அண்ணன் சீமானோட உழைப்பு அளப்பரியது. அவர் இல்லாம எப்படி இது இருந்தாலும் உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாட்சாரதி. நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போன ஒரு திமுக வந்து மாநில செயலர் இருக்கக்கூடியவர், அதிமுக இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம், இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அந்த கட்சியை வந்து தொடங்க சொன்னதே நாங்க, கட்சியை தொடங்குற ஐடியாவே சீமானவர்களுக்கு கிடையாது, நாங்க தான் வந்து கட்சியை வந்து தொடங்க சொன்னோம் அப்படின்லாம் பேசுறாங்க. இவர் வந்து ஒரு இயக்குனர், மக்கள் மத்தியில தெரிஞ்ச ஒரு முகம், மற்றவர்களுக்கும் ஒரு இயக்குனருக்கும் வித்தியாசம் இருக்கு, அதனால முன்னிலைப்படுத்தணும், இவர் ஒன்றும் கட்சியை உருவாக்கல, அது வரைக்கும் வந்து பேசுறாங்க. இந்த பொதுக்குழு சம்பந்தப்பட்டு கூட்டி எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து பொதுச் செயலாளர் நியமனம் பண்ணி அதை வழி நடத்தக்கூடிய ஒரு செயல்பாடு. இதுவே பொதுக்குழு எல்லாம் முடிவெடுக்கிறாங்களா நாம் தமிழர்ல? நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா இந்த பொதுக்குழு சம்பந்தப்பட்டு கூட்டி எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து பொதுச் செயலாளர் நியமனம் பண்ணி குட்டியாடா ஒரு பீலா, அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. ஏன் இப்போ பொதுக்குழு இப்ப சமீபத்துல கூட கூட்டி பேசினாங்களே, பொதுக்குழு செயற்குழு முடிவில் தான் வந்து பொதுச் செயலாளர் யாரு, பொருளாளர் யாரு, ஆமா அதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. ஆமா, நீங்க தீர்மான நகலே இருக்கு, வாங்கி பார்க்கலாம். தேர்தல் ஜனநாயகம் இருக்கு கட்சிக்குள்ள. அதெல்லாம் பிப்பிளுக்கு மாமு, இது பிப்பா. என்னது பிப்பாவா? நிச்சயமா இருக்கு, அது எப்படி இல்லாம இருக்கும்? இப்ப குறிப்பா தேர்தல் ஜனநாயகம் ஒரு கட்சின்னு இருந்தா பொதுக்குழு இருக்கணும், செயற்குழு இருக்கணும், அதை கூட்டணும். எல்லா கட்சியிலுமே இருக்குங்க. இப்ப திமுக இருக்குது, அதிமுக இருக்குது. அததான் நானும் கேக்குறேன். ஏன்னா நாம் தமிழர்ல அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் தான் வண்டி ஓட்டுவேன், இன்னும் நானே வளரல, அதுக்கப்புறம் நீங்க வந்து சண்டை போட்டுறீங்க. அது எப்படிமா? அதான் நானும் கேக்குறேன், எப்படி சம்பந்தி உங்களுக்கு தெரியுமா? அது 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 வந்து நீயே சொல்லுமா. சொல்லட்டுமா? மூணாவது எறும்பு போய் சொல்லிடுச்சு. சம்பந்தி நாம நல்லா ஏமாந்துட்டோம். 3வது எறும்பு போய் சொல்லிச்சா? அதான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சூழல்ல உள்ளது மத்தவங்க உழைப்பை சுரண்டறது என்னைக்குமே எனக்கு பிடிக்காது. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. நான் வந்து இந்த இடம், இந்த பதவி, இந்த பொறுப்பு, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆளுங்க நான். இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். அதை நான் நம்பவில்லை, இன்றும் நம்பவில்லை. இந்த நாம் தமிழர் கட்சியை நான் இது ஒரு அரசியல் தளவாடமா நான் பார்க்கவே இல்லைங்க. அது மட்டும் என்னடி சொல்றேன்? இந்த நாம் தமிழர் கட்சியை நான் இது ஒரு அரசியல் தளவாடமா நான் பார்க்கவே இல்லைங்க. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? திரு சீமான் வந்து கட்சி நடத்துறாரு. அந்த கட்சியில வந்து அவருக்கு பின்னாடி வந்து பல லட்சம் பேர் இருக்கிறத விரும்புறாரு, அதெல்லாமே ரைட்டு. ஆனா அவரை போல துடிப்போ ஒருத்தர் வேலை செய்ய வந்து மக்களுடைய கவனத்தை திரும்ப பாக்குறாங்க, இல்ல அவங்க மேல மக்கள் கவனம் போதுன்னா அதை தட்டி விடுறதுக்காக தான் 2 பேரோட பேரை சொல்லியிருக்காங்க. அப்ப தன்னெழுச்சியா வளர குடிக்கணும் தட்டி வைக்கிறாரோ? ஹார்ட் ஆபரேஷன் பண்ற டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, என் நிலைமை யோசிச்சு பாடுறா. அதன் மூலமா மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குண்ணே. எங்க இருக்கடா நீ அப்படின்னாரு என்ன. நான் இது மாதிரி வெளியில இப்பதானே வந்துட்டு இருக்கேன்.
வீட்டுக்கு போயிட்டு இருக்கேனேன்னு சொல்றேன். வீட்டுக்கு போவேன், நான் நேரா போராட்ட தளத்துக்கு போ, அங்க போ. முதல்ல அந்த மக்களுக்கு நாம இருக்கிறோம், நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் உங்களோட இருப்பாரு, நான் உங்களோட இருப்பேன்னு உறுதி கொடுத்துட்டு அவங்களோட இருந்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போ. டாக்டர்கிட்ட சொல்லி ஊசி போட்டு என்னை கொன்ற சொல்லு. நத்தல் சிவசங்கரன் சிறையில் இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீமான் சொன்னதா அவரை சார்ந்தவங்களே பல பேர் எங்க அவர் சொல்லல, பல பேர் எங்க அவர் சொல்லல, அவர் சொல்லல, அவர் சொல்லல. முதல்ல கைய வச்சு அண்ணா மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி தமிழ் தேசியம்னா என்ன? வந்துட்டான் பாண்டிக்குட்டிக்கு பாவாடை கட்ட மாதிரி. தமிழ் தேசியம்னா என்னன்னு இருக்குது, திராவிடம்னா என்னன்னு முதல்ல சொல்லு. நான் தான் சிரிச்சேன். மொழியா, இனமா, பண்பாடா, கலாச்சாரமா? இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? நீங்க எல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையை பொழகுற. எதிர்கருத்து உடைய தோழர்களே குறித்து கொண்டு பாருங்கள். மனு தர்மத்தின் 10வது அத்தியாயத்தில் 43, 44 என்கிற 2 ஸ்லோகங்களில் திராவிடர் என்கிற பெயர் இருக்கிறது. அந்த திராவிடர் என்கிற பெயருக்கு என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? சாதி தர்மத்தை அனுஷ்டிக்காதவன் எவனோ அவன் திராவிடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அத்தனை பேரும் சாதி கெட்டவர்கள் தானே, அல்லது சாதியை கெடுத்தவர்கள் தானே? சாதிக்கு எதிராக சாதி தர்மத்தை அனுசரிக்காதவனே திராவிடன் என்றால் இதைவிட நமக்கு பெருமை வேறொன்றும் இருக்க முடியாது. நாம் திராவிடர்களே. இனிமே வீட்டு பக்கம் வரக்கூடாது, ஓடி போய். இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சொன்ன தரவுகள் வச்சு நான் இன்னும் முடிக்கல, நான் இன்னும் முடிக்கல, இதையும் பாசிட்டிவ் மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. ஒரு சின்ன கோரிக்கை. இந்த பக்கம் பார்த்தா நான் கேட்கிறேன், எதிர்க்கட்சி கேட்கிறேன். சரி பின்னால திரும்பி பாப்போம்னு பார்த்தா அதிக வழக்குகளை வாங்கியது பாஜகவினரா அதிமுக? அந்த சீரியல்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? ஏன் கட்டுவோம், நான் கட்டுறேன். காசு கொடுக்காம மக்களை விலை பேசாம காசு வாங்காம நல்ல ஆட்சியே வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம். அதிகமது இனத்தின் பெருமை இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். அதிகமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. நான் சொல்றேன். என்ன சொல்றேன், திமுக அதிமுக 2 கட்சி மக்கள் மத்தியில நன்மதிப்பை இழந்து கொண்டிருக்கிறது. மாற்றாக நாம் தமிழர் கட்சி எழுந்து வரும்னு சொல்றேன். மாற்றாக நாம் தமிழர் கட்சி எழுந்து வரும்னு சொல்றேன். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா தாக்குடா. அதுலதான் கேள்வி. மாற்றாக நாம் தமிழர் எழுகிறது என்றால் நாம் தமிழர் அதற்கான அடிப்படை கட்டமைப்பு முடித்திருக்கிறதா? ஒரே ஒரு கேள்வி கேட்கறது பதில் சொல்லுங்க. இப்ப கடைசியா நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல், ஒரு கட்சி கீழே கட்டமைப்பு இல்லாம மேல மட்டும் இருந்ததுன்னா அது கார்ப்பரேட் நிறுவனம் ஆயிரும். அது ஜனநாயக தன்மையோடு இருக்காது. இது ஏத்துக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் அதை பேசணும். அடிப்படையில கட்டமைப்பு இருக்கணும். கோயம்புத்தூர் மாநகராட்சியில 100 வார்டு, நீங்க ஊராட்சி நகராட்சியில விட்டுருங்க. 100 வார்டுல நாம் தமிழர் கட்சியால் வேட்பாளர் போட முடிச்சா? 100 வார்டுல நாம் தமிழர் கட்சியால் வேட்பாளர் போட முடிச்சா? போடுவோம், வருங்காலத்துல போடுவோம். எப்ப போடுவீங்க? 50 ஆண்டுகள் ஆச்சு. கார்த்தி, 50 ஆண்டுகள் ஆச்சு. வேட்பாளரை போட்டுவிட்டு வேட்பாளர் போடுவோன்னு பேசுங்க. எனவே நீங்க காசு கொடுக்காம மக்களை விலை பேசாம காசு வாங்காம அதுக்கு ஒண்ணு வேணாம். ஓகே, ஒரு ஆளுநர் அத்துமீறி பேசுகிறார், அழிச்சாட்டியம் செய்கிறார். இதில் கலந்து கொண்ட ஆளுநர் ஆர்.என். ரவி அனைத்து சமுதாயத்தினருக்கும் பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். ரவி சார் அப்புறம் என்ன அப்கிரேட் ஆயிட்டாங்க, அவங்களை கொஞ்சம் கருவறைக்குள்ள அனுப்பிச்சு விட்டுலாமா? முதல்ல இந்த கான்செப்டே புரியல. பூணூல் போட்டா புனிதம் ஆயிடுவாங்களா? லூசானா? இல்லடா லூசான்னு கேக்குறேன்.
கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? முதல்ல எல்லாருக்கும் பூணூல் மாட்டணுங்கிற பூச்சாண்டித்தனத்தை நிறுத்துங்க. அளிக்கப்பட வேண்டிய தத்துவங்களுக்கு புத்துயிர் தருவதற்கு ஆளுநர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். இந்த நாட்டில் சாதியிலே, சாத்திர சந்தடியிலே, கோத்திர சண்டையிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் இது அழகலவே என்று சொன்ன எங்கள் வள்ளலாரை இந்த நாட்டில் சனாதன சிம்ளுக்குள் அடைக்கிறார். இந்த அநியாயம் பண்றியடா, கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? திமுக இந்த 3 கட்சிகளுக்கு எதிராக நாம் தமிழர் சீமானுக்கு வளர்ச்சி அசாத்தியமா இருக்கு. நிறைய விமர்சனங்களை நாம் வச்சுட்டு போலாம். இப்ப அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னதுதான் அநேகமா விமர்சனம்னு நினைக்கிறேன். அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொன்னதை நான் விமர்சனமாவே பார்க்கல. ஏன்னா அவர் கொடுத்த தரவுகள் அத்தனையும் கூகுள் இருக்கு. என்ன பழைய கான்செப்ட் கொண்டு வர? கூட்டணி கட்சியை பத்தி பேச சூர்யா அண்ணன் அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பாசிச கட்சிகள் கூட எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வராதப்ப அவங்களால கூட்டணி வச்சுக்க முடியாது. தனியே தன்னந்தனியே நான் காத்து நின்றே நிலவே ஒரு நிலவே முன் பொறுமகன்று விடவே. இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். ஜனநாயக ரீதியாக எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சி கூட தான் கூட்டணிக்கு கட்சிகள் வரும். சொன்ன தரவுகள் வச்சு நான் இன்னும் முடிக்கல. இங்கேயும் பாசிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. ஒரு சின்ன கோரிக்கை. எட்டக்கு மடக்கா கேள்வி கிறுக்கு பிடிக்கிறா, புரியுதா? அதிமுக இங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கணும். திராவிட கொள்கையோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர்ல இருக்கிற அதே கொள்கையோட இங்க எதிர்கட்சியா இருக்கணும்ன்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான ஆசை. சூப்பர்யா. உங்க கட்சி மேல அக்கறை உங்களை விட எங்களுக்கு அதிகமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த பாசிஸ்ட் கூட கூட்டணி வைக்காம தனியா அந்த திராவிட கொள்கைகளை திருப்பி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுதான். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அதிமுக மேல திமுகவுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. நீங்க 2 பேரும் ஒரே கொள்கையில நீங்க பயணிக்கிறீங்க. கோல்வால்கர் சொன்னா அதே விஷயத்தை தான் இன்னைக்கு நாம் தமிழரும் ஃபாலோ பண்ணுது. அத சொல்றியா? அதான் எனக்கு தெரியுமே. அத தெளிவா சொல்லிருக்கலாம்ல. ஹைட் தேவையில்ல, வெயிட் தேவையில்ல, வாய்ஸ் தேவையில்ல, ஒரு தேவையில்ல. கால் வயிற்று கஞ்சிக்காக கடலை கூட தாண்டுவேன். ஹைட் தேவையில்ல, வெயிட் தேவையில்ல, வாய்ஸ் தேவையில்ல, ஒரு தேவையில்ல. வானவில்ல வாங்க பேரம் கடவுளோட பேசுவேன். ஹைட் தேவையில்ல, வெயிட் தேவையில்ல, வாய்ஸ் தேவையில்ல, ஒரு தேவையில்ல. இந்திரனும் கூட என்னோட ஃப்ரெண்டு என்று சொல்ல என்ன தவிர யாருடா? ஒரே நிமிஷம். அதிமுக மேல திமுகவுக்கு ரொம்ப அக்கறை தான். பதில் சொல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க 2 பேரும் மட்டும் இருந்தா தானே மாத்தி கொள்ளையடிச்சுக்க முடியும். புதுசா யாரும் வர முடியாதுல்ல. மாத்தி ஊழல் புகார் சொல்றாங்கல்ல. கொள்ளையடிக்க வரணும்னு நினைக்கிறீங்களா? என்ன பேசுறீங்க புரியல. கொள்ளையடிக்க வரணும்னு நினைக்கிறீங்களா? என்ன பேசுறீங்க புரியல. தம்பி அழுவாதடா. நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேக்குறா? மாத்தி ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாங்கல்ல. பேச விடுங்க. என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அதிமுகவோட 10 ஆண்டுகள் ஆட்சி. நாங்க ஒரு மோசமான ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சிங்கிறோம். குறிப்பா தலைப்புல இந்த இடத்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் இன்னைக்கு பிரச்சனை. நாம் தமிழர் ரீப்ளேஸ் பண்ணணும்னு காட்டி பேசணும். இப்ப கார்த்தி முன்னாடி சொன்ன விஷயத்தை என்ன சொன்னார்னா, பணம் கொடுத்து வாக்குகளை வாங்குகிறார் என்கிற குற்றச்சாட்டை வைத்தார். நான் கார்த்திக் வச்சேன், அதோட சேர்த்து பதில் சொல்லிருங்க. பணம் கொடுத்து திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் வாக்குகளை வாங்குகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருப்பதை போலவே புதிதாக வருகிற கட்சிகள் தேர்தல் நேரத்தில் பணம் வாங்கி கொண்டு தேர்தலிலே சில கட்சிகளுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் செயல்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டும் வருகிறது. நாங்க ஊர்ல பாத்துக்கிறோம்.
அது எப்படி குற்றச்சாட்டு, அதுபோல் இதுவும் குற்றச்சாட்டு. எனவே குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிற போது இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படும் என்றால் அதற்கு நம்மிடம் என்ன பதில் இருக்கிறது என்கிறது ஒன்று வரணும். ஆத்திரப்படாதப்பா, நிதானமா இருப்பா. இன்னொன்னு, மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் தரப்பில் செய்கிற தவறாக நான் பார்ப்பதை பதிவு செய்ய விரும்புறேன். மக்களையே கூட சொல்றீங்க, காசு இவங்க கட்சிகளை இவங்க காசு கொடுக்குறாங்க, அவங்க காசு வாங்கிக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 2019 நாடாளுமன்ற தேர்தல், கோவை நாடாளுமன்ற தொகுதியில நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு சூலூர்ங்கிற தனி ஒரு தொகுதிக்குள்ள உங்களுடைய கட்சி வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் 11,000 வாக்குகளை பெறுகிறார். அது முடிந்து சரியா 15-20 நாள்ல இடைத்தேர்தல் வருது. அந்த தொகுதிக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல். உங்கள் கட்சி ஒரு வேட்பாளரை போடுகிறது, அவர் 4,400 ஓட்டுகளை வாங்குகிறார். உங்கள் கட்சிக்கு வாக்களித்தவர்களே 6,000-7,000 பேர் விலை போய் விடுகிறார்கள் என்பதுதான் உங்களுடைய அரசியல் கணிப்பா? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? இந்த தலைப்பின் கீழே நீங்க என்ன சொல்ல வரீங்க? எப்படி ரீப்ளேஸ் ஆகும்? அதற்கு தகுதியான கட்சியாக நாம் ஒரே ஒரு விஷயம் உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம் வந்து சேரு நாயே. அப்ப முதுகுல முடிக்க மிதிக்கிறேன். குடியுரிமை திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்த பொழுது அது நிறைவேறியதற்கு காரணமே அதிமுக தான். 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு இருந்தார்கள், ஆதரித்து வாக்களித்தார்கள். ஏன் வாக்களித்தீர்கள் என்று கேட்ட பொழுது செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு ஜூனியர் அதிகாரி எனக்கு வாக்களிக்க சொன்னார்னு சொன்னார். 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்த பொழுது அது நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தது அதிமுக. இன்னைக்கு பிஜேபியும் அதிமுகவும் மோதுதல் போக்கு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, சுத்த ஹம்பக்கு. அதிமுக பிஜேபி கள்ள உறவு இன்னும் நீடிக்கத்தான் செய்கிறது. என்னடா அது? என்ன பிச்சு புடியா பிச்சு? என்னடி உரசுது? என்ன உரசுது? டரல்ரா கண்டி ஃப்ளோ. இன்னைக்கு நல்ல உறவு. அது எங்களை சொல்றாங்க, ஒரு நல்ல உறவு. பேராசிரியர் கோஆபரேட் பண்ணுங்க, இல்லன்னா இந்த விவாதம் நடுநிசி வரைக்கும் போயிட்டே இருக்கும். என்னால நிறுத்த முடியாது. எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க சார். இது தப்பு. விநாயகர் சதுர்த்தி என்னால நிகழ்ச்சியை நடத்த முடியாது. நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லாம் அமைதி, எல்லாம் அமைதி. சின்ன புத்தி சின்ன சாமி சிரிச்சா சீனி வெடி, வெடிச்சா யானை வெடிடா. வெடிக்கலனா எவன்டாவே இருக்கு 2 நாளைக்கு சோத்த கட் பண்றேன். ஏற்கனவே 4 நாள் பண்ணி உட்காருங்க. எல்லாம் அமைதி, எல்லாம் அமைதி, 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 அமைதி. சரி சரி, நம்ம பையன் சொன்ன கேளு. ஒண்ணும் பண்ண மாட்டேன்.